பண்ற? மருதாணி அரைச்சிட்டு இருக்கேன். இந்த காலத்துல போய் மருதாணி அரைச்சிட்டு இருக்க. இப்பெல்லாம் கலர் கலரா கோன் வருது, கலர் கலரா நெயில் பாலிஷ் வருது. இப்ப போய் மருதாணி அரைச்சிட்டு இருக்க. எந்த காலமா இருந்தாலும் கலர் கலரா கோன் வந்தாலும் கலர் கலரா நெயில் பாலிஷ் வந்தாலும் ஆனால் பெண்கள் வைக்க வேண்டியது மருதாணி தான். நீங்கள்லாம் இப்போ வந்து இதெல்லாம் வச்சுக்கிறீங்க. தீபாவளி பொங்கல் தான் வந்தால் அந்த மாதிரி போய் கோன் வச்சுக்கிறீங்க. ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு மருதாணி அரைச்சி தான் வச்சுடுவாங்க. எனக்குன்னு இல்லை, எல்லா பெண்களுக்குமே அப்போல்லாம் மருதாணி தான் அரைச்சி வச்சுடுவாங்க. இப்போ தான் பிள்ளைங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்க. மருதாணி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது, மக்களுக்கரமாக இருக்கும். பெண்கள் மருதாணி தான் வைக்கணும், நெயில் பாலிஷ்லாம் வைக்கக்கூடாது. அழகுக்கு வேணால் வச்சுக்கலாம் நெயில் பாலிஷ்லாம். ரெண்டாவது இது உடம்புல உள்ள பித்தத்தெல்லாம் குறைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பெண்கள் வெளியில் போகும்போது பர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது பர்ஸில் வந்து மருதாணி தலையோட பூ இருக்குல்ல, அந்த பூ எடுத்து பர்ஸில் வச்சுட்டு போனால் நல்லதே நடக்கும், கெட்டது விலகி. இது நம்பிக்கை இருந்தால் எல்லா பெண்களும் செஞ்சு பாருங்கள். வெளியில் போகும்போது மருதாணி பூ பர்ஸில் வச்சு போய் பாருங்கள். நீங்கள் எத்தனை பேர் பர்ஸில் இந்த மாதிரி மருதாணி பூ வச்சு எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்கள். நான் வச்சு எடுத்துகிட்டு போவேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லார் வீட்லேயும் மருதாணி செடி வைங்க. மருதாணி செடி வைக்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி குடியிருப்பான்னு சொல்லுவாங்க. மருதாணி செடி வைங்க. எல்லா பெண்களும் கைக்கு மருதாணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற கையும் மருதாணி வச்ச பிறகு பார்க்குற கை எப்படி இருக்கும்? அழகாக தானே இருக்கும். உண்மையா பொய்யா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள்.